2023 அன்று நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தொண்டு என்பது தன்னலம் துறந்து பிற நலனுக்காக உழைப்பது. இந்த தொண்டு தொழிலாக மாறிய போது பொதுமக்கள் வெகுண்டெழுந்த நிலையில் தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மக்கள் இயக்கம். ஒருமுறை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பொதுக்கூட்ட மேடையில் இருந்த ஒளிபெருக்கி சாய்மேசை முன் பேசுவதற்கு சென்று நின்ற பொழுது அவரினுடைய முகம் கீழே இருந்த தொண்டர்களுக்கு தெரியவில்லை. மேடையை அகற்றுமாறு தொண்டர்கள் கூச்சலிட்டனர். அப்போது ஒரு தொண்டர் ஒரு பெட்டியை கொண்டு வந்து போட்டு அதில் நின்று பேசுமாறு பேரறிஞர் அண்ணாவை கேட்டுக்கொண்டார். அதில் நின்று பேசுமாறு பேரறிஞர் அண்ணாவை கேட்டுக்கொண்டார். மேடையில் ஏறி தனது பேச்சை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தொண்டர்களால் உயர்ந்தவன் நான் என்பதை இங்கு புரிந்திருக்கும் உங்களுக்கு என்றார். தொண்டன்தான் இயக்கம் என்பதை பேரறிஞர் அண்ணா 65 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்து கூறினார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் வந்த புரட்சித் தலைவர் அவர்களும் அவர் உருவாக்கிய இயக்கமும் தொண்டர்களுக்கான இயக்கம். அதனால்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிகளில் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதி 20/1 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு நிர்வாகத்திற்கும் பொதுச் செயலாளரே பொறுப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விதி 20/2 கழக பொதுச் செயலாளர் என்பவர் கழக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படை நோக்கம் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம் தன்னலவாதிகளின் கையில் சிக்கி சின்ன பின்னமாகிவிடக் கூடாது என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை கட்டி காத்து கழகத்தை இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக உருவாக்கிய பெருமைக்குரியவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் எனவும், கழகத்தின் நிர்வாக முடிவுகளை மேற்கொள்வதற்காக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுவரை தொடர்ந்து 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கழக தொண்டர்களால் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இதனை அங்கீகரித்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்த கோட்பாட்டில் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற வெற்றி பாதையில் கழகம் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று பணபலம்,
படைபலம், அதிகார பலம் ஆகியவற்றின் துணையோடு ஒற்றத்தலம் என்ற முழக்கத்தை முன்னிலைப்படுத்தி நிர்வாகிகள் மத்தியிலும், தொண்டர்கள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பிளவை ஒரு சர்வாதிகார கூட்டம் ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கத்தை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை பொதுக்குழு முடிவு செய்யும் என்ற உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையினை கழகம் ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையை முற்றிலும் புறக்கணித்து தன்னிச்சையாக ஒரு சாராரின் முகவராக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் நடந்து கொண்டது எல்லோரையும் முகம் சுளிக்க வைத்தது. சுருங்க சொல்ல வேண்டுமென்றால் எந்த உணர்வுடன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதோ அந்த உணர்வையும் உருவத்தையும் அவைத்தலைவர் அவர்கள் அறவே நிராகரித்துள்ளார். இருந்த போதிலும் இரட்டையிலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கழகம் தனது வேட்பாளரை திரும்ப பெற்றுக் கொண்டது. இவ்வளவுக்கு பிறகும் இரட்டையிலை வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நிலவுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையை நினைக்கும் போது அதிகாரம் கல்லினும் காமத்திலும் போதைப்பிக்கது. அந்த அதிகாரம் அளவு கடந்து போதையை தரும். அதிகாரத்தை கையாண்டு ஒரு முறை அனுபவப்பட்டவர்கள் வெகு சுலபத்தில் அதனை கைவிட துணியார் என்றும் தன்னிடத்திலே அதிகாரம் சிரஞ்சீவியாக நிலைத்திருக்க பார்த்துக் கொள்வதில் மிக்க கவலை எடுத்துக் கொள்வர். மக்கள் ஆட்சி முறைக்கு இது முற்றும் புறம்பானது. இதனை முளையிலே நசுக்கி ஒழிக்க வேண்டியது மக்களாட்சி முறையில் நம்பிக்கை கொண்டவர்களின் நீங்கா கடமையாகும் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் அமுத மொழிதான் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிக்கேற்ப அநியாயம், அதர்மம், அராஜகம், அதிகார போதை, ஆணவம் ஆகியவற்றின் துணை கொண்டு ஒரு சர்வாதிகார கும்பல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பதை தடுக்கும் வகையில் இன்று நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தொண்டர்கள் இயக்கத்தை, மக்கள் இயக்கத்தை சர்வாதிகாரம் மற்றும் சதிகார கும்பலிடமிருந்து மீட்டெடுப்பது என தீர்மானிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என தீர்மானிக்கிறது. தற்போது மாவட்டந்தோறும் நியமனம் செய்யப்பட்டு வரும் நிர்வாகிகளின் பணியை மேலும் துரிதப்படுத்தி விரைவில் அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, பகுதி, வட்ட, கிளை அளவுகளில் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா, புரட்சி தலைவி அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் கழகத்தின் பொன் விழா என முப்பெரும் விழாவினை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்த தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் 2 பேர் வைத்த வேண்டுகோளை
ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப மாண்புமிகு கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் கழகத்தை சர்வாதிகார கும்பலிடமிருந்து மீட்டெடுத்ததோடு அல்லாமல் இரட்டை இலை சின்னத்தையும் நிரந்தரமாக பெற்று 2019 மக்களவை தேர்தல் 2019 மக்களவை தேர்தல் தோல்வி, 2019 கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி என தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அடுத்தவர்கள் அழிந்தால்தான் செம்மை பெற முடியும் என்ற எண்ணத்துடன் இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி கழகத்தினர் அனைவரும் செம்மை பெற வழிவகுக்கப்படும். நாளை நமதே, 40 நமதே. இப்படிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர், கழக பொருளாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள்